ஹாய், குட் மார்னிங். நம்ம இங்கே குலமங்கலத்தில் இருக்கோம். குலமங்கலத்தில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கோம். நம்ம இங்கே என்னென்னா இங்கே எப்படி அரசு கொள்முதல் பண்ணுது அதுக்கான சும்மா ஒரு சர்வே வந்திருக்கோம். இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, நெல் கொள்முதல் பண்ணும்போது ஒரு குவிண்டாலுக்கு ஒரு பேக்குக்கு 50 இல்லை 60 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு வருது. இப்போ ஒரு பிரதர் இருக்காங்க, இவங்ககிட்ட இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். நான் சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். திருப்பதி, மதுரை நார்த்து தாலுகா, வெஸ்ட் பிளாக்கு. நேரடி கொள்முதலில் இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு மூணாவது வெள்ளிக்கிழமையும் கலெக்டர் முன்னிலையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம்ன்றது நடக்கும். அதில் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா 42 கிலோ இடம் வைப்பாங்க, இங்கே 41 சில்லரை வைப்பாங்க. அதுக்கு மாய்ஸ்டர் பார்ப்பாங்க, அதை தூக்கிடுவாங்க. ஆனால் காசு வாங்குறதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்றாங்க. எப்படின்னா இப்போ நியர்லி இடம் வைக்கிற கூலி அவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இடம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி 20 ரூபாயை தாண்டி 23, 24 ஆயிடுச்சு. அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பிசின்னு சொல்கிறாங்க, பெர்க்யூர்மெண்ட் பண்ணுறவங்க. அவங்களுக்கு அதில் ஒவ்வொரு லாரி வாடகை இருக்குது. அப்புறம் அங்கே இறக்கு கூலி இருக்குது. பில்லிங் இவங்களுக்கு தரணும் அப்படின்னா அவங்க நியர்லி ஒரு அபவுட் 20 ருபீஸ் அப்படின்றத வாங்கிடுறாங்க. நியர்லி 40 ஒரு மூடைக்கு 40 கிலோனா 40 ரூபா அப்படின்றது வாங்கிடுறாங்க. ஒரு சென்டருக்கு ஒரு 10,000 to 20,000 மூடை வருது. இது பூரா நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இது என்ன இது பண்ணாலும் இதில் தீர்வுன்றதே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இது இந்த நெல் கொள்முதல்ன்றதே இன்னும் நிறையா விஷயங்கள் அரசு பணத்தை வீணடிக்கிறோம். இப்போ எல்லா ரேஷன் கார்டுக்குமே அரிசி சப்ளை பண்ணுறோம். ஆனால் அந்த அரிசி எல்லோரும் கன்சியூம் பண்ணுறாங்களா? அப்போ இதில் என்ன நடக்குது? அப்போ இதை ஒரு தொழிலாக மாஃபியா பிஸ்னஸாக, எப்படி சாராயத்துக்கு ஒரு 10 ரூபா வாங்குறாங்களோ அந்த மாதிரி இது ஒரு பிஸ்னஸ் ஆகுது. இப்போ கூட ஒரு கிட்டி சைஸ் வந்துருந்துச்சு. சக்கரபாணிகிட்ட நீங்கள் டாஸ்மார்க்கை வாங்கிக்கிறோன்னு, எனக்கு இந்த அரசு கொள்முதலில் வர காசவே நான் செமிக்க முடியலப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை காட்டிலும் எனக்கு இதில் கூட வருது அப்படின்றது மாதிரி ஒரு கமெண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஆனால் என்ன சொன்னாலும் அரசு துறையினா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஃபேவராக தான் இருக்கிறாங்க. அதை களையணுன்றதில் எந்த பிரச்சனையிலையுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கரப்ஷன் ஸ்டைல் இருக்குது. அதில் இந்த சிவில் சப்ளையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு. ஓகே, இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இப்போ இன்றைக்கி இங்கே மழை வர மாதிரி இருக்குது. அதாவது 50 to 60 இல்லை 70 ரூபா கேட்குறதுனால விவசாயிங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இப்போ ஒரு 100 மூட்டைன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவங்களும் கொடுக்காதனால அப்படியே தங்கிடுது நெல். இந்த மாதிரி தங்குறதுனால திருப்பி மழை வந்துடுது. மறுபடி மத்திய அரசை நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி செக் பண்ணுங்க, ஈரப்பதம் செக் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அதாவது பிரச்சனை எங்கே இருக்குன்னா, 50 to 70 ரூபா கேட்குறாங்க ஒரு பேக்கெட்டு. அது கொடுக்க முடியாதனால இந்த மாதிரி நெல்லெல்லாம் தங்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கண்டிப்பாக இதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அட்ரஸ் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவோம். அப்படி வாங்க, அது ஃபுல்லாக காமிச்சிருங்க. ஓகே, நான் வாங்கணும். ரொம்ப நன்றி. இது கரெக்டான மினிஸ்ட்ரிகிட்ட போயிட்டு நம்ம இதை அட்ரஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம். வேறு சொல்கிறீங்களானு இதில் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி சென்ட்ரல் கமிட்டி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்போ சென்ட்ரல் கமிட்டி வர்றதை இவங்களாம் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கடைக்கு பிடிக்கிறது மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டை இவ்வளோ போல்டாக யாரும் சொல்கிறது கிடையாது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கல் பாடி, அதாவது லோக்கல் ஆஃபீஸர் இல்லை லோக்கல் பொலிட்டீஷியனோட சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களே ஆள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்குறதோ கமிஷன் வாங்குறதோ வெளியே தெரிகிறதில்ல. அதுதான் இவங்களோட கம்ப்ளைண்ட்டு. அதனால் கண்டிப்பாக இங்கே மதுரை மாவட்டத்துக்கு வந்த சென்ட்ரல் பாடி யாரோ அவங்கள கண்டிப்பாக நம்ம அவங்க பேரையும் கொடுத்து நம்ம சொல்லுவோம்.
இந்த மாதிரி கலெக்ஷன் கமிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நெல்லெல்லாம் தேங்கி இருக்கு. கண்டிப்பாக நம்ம இந்த தேவையான மினிஸ்ட்ரிட்டு இந்த அட்ரஸ் பண்ணுவோம். நம்ம குடோன் இல்லை, இது இப்படி அவங்க இதுக்கு அது சொல்ல முடியாது. லாரி டிமாண்ட் அதான் சொல்றீங்களா, அவன் காசு வாங்குவேன், அவன் காசு கேட்பேன். இது நிறைய தேங்க்யூ ஸோ